ரஹீம் சப் இன்ஸ்பெக்டர் ஷேக் அப்துல் ஹமீத் வீட்டில் நுழைந்ததுமே வேலைக்காரனுக்கு குரல் கொடுத்தார். பஷீரை சற்று என் அறைக்கு அனுப்பி வை. சற்றென்று தம் அறைக்குள் நுழைந்து கோட்டையும் இடுப்பு பட்டையும் கழற்றி அவர் கொடியில் மாட்டினார். அப்புறம் மேஜைக்கெதிரே போய் அமர்ந்து கொண்டார். மேஜையின் மீது என்னென்னவோ பொருட்கள் அலங்கோலமாக சிதறி கிடந்தன. ஒரு மூலையில் பெரிதும் சிறிதுமாக சட்ட புத்தகங்கள், சட்டமில்லாத புத்தகங்கள், காகிதங்கள் பிதுங்கிய பைல்கள் ஆகியவை கிடந்தன. நட்ட நடுவில் மசிக்கூடு, பேனா, அவற்றை ஒட்டினார் போல் அன்றைக்கு வந்த தபால்கள் கிடந்தன. 5-6 கவர்கள், 2-3 கார்டுகள், 1-2 பத்திரிகைகள், பின் குஷன், மயோட்ரி, பேப்பர் வெயிட், நூல்கண்டு என்று இவை போன்ற சிறிய பெரிய பொருட்களும் ஆங்காங்கே கிடந்தன. ஷேக் ஷாகப் உட்கார்ந்ததும் மூக்கு கண்ணாடியை கழற்றி மேசையின் மீது இருந்த சிறு காலி இடத்தில் வைத்தார். பிறகு கிட்ட பார்வை கண்ணாடியை போட்டுக்கொண்டு வந்த தபால்களை பார்க்கலானார். அவர் 2 உரைகளை தான் பிரித்திருப்பார். அதற்குள் 5 வயது பையன் ஒருவன் உள்ளே நுழைந்தான். பையன் பார்ப்பதற்கு சுறுசுறுப்பானவனாகவும் கெட்டிக்காரனாகவும் குறும்புக்காரனாகவும் தோன்றினான். ஆனால் தந்தையின் அறைக்குள் நுழைந்ததும் அவன் சுபாவம் அடியோடு மாறிவிட்டது. சஞ்சலமும் துருதுருப்பும் வாய்ந்த கண்கள் குனிந்தன. உடலில் தெம்பே இல்லாததைப் போல தோன்றியது. எதிரே உள்ள நாற்காலியில் உட்காரு. நீண்டதொரு கடிதத்தை படித்தவாறே ஷேக் ஷஹாப் சிங்கமென உரிமை உத்தரவிட்டார். பையன் பயந்தவாறே எதிரே உட்கார்ந்தான். என்னை பார். கடிதத்திலிருந்து கவனத்தை அகற்றி ஷேக் ஷஹாப் இடித்துரைத்தார். இன்று நீ சீட்டு விளையாடினேயாமே? இல்லை அப்பா, பையன் அச்சத்தோடு கூறினான். ஷேக் ஷாகப் தமது பழக்கத்திற்கு விரோதமாக தொடர்ந்தார். பயப்படாதே, உண்மையை ஒளிக்காமல் சொல். நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன். நானே என் கண்ணால் பார்த்தேன். அப்துல்லாவின் மகனோடு நீ அவர்கள் வீட்டு முற்றத்தில் சீட்டு ஆடிக்கொண்டிருந்தாய். இப்பொழுது சொல், நீ சீட்டு விளையாடி கொண்டிருந்தாயா இல்லையா? பையன் வாய்த்திறந்து எதுவும் பேசவில்லை. ஆனால் தலையசைத்து ஆம் என்று ஒப்புக்கொண்டான். ஷபாஷ், ஷேக் ஷாகப் மென்மையோடு கூறினார். நீ உண்மையை கூறியதற்காக நான் மிகவும் மகிழ்கிறேன். பஷீர், உண்மையில் நீ விளையாடும் பொழுது நான் என் கண்களால் பார்க்கவில்லை. இன்னொருவர் சொல்ல கேட்டதுதான். உன்னை ஒப்ப வைப்பதற்கு இது ஒரு முறை. நாங்கள் பல குற்றவாளிகளிடமிருந்து இப்படிதான் உண்மையை கக்க வைக்கிறோம். அது போகட்டும், இன்று உனக்கு சில முக்கியமான விஷயங்களை கூறப்போகிறேன். அதற்காக உன்னை கூப்பிட்டேன். கவனமாக கேள். கவனமாக கேளு என்று கூறியவர் பஷீரை நோக்கினார். அவன் தந்தையின் மூக்கு கண்ணாடியை எடுத்து அதன் ஃப்ரேமோடு விளையாடி கொண்டிருந்தான். அவன் கையில் இருந்த கண்ணாடியை பிடுங்கி வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த ஃபைல்களில் இருந்த வாரண்டுகளின் வாசகங்களை மனதிற்குள் படித்தவாறே ஷேக் தொடர்ந்தார். இது போன்ற குற்றங்கள் தான் மற்றைய குற்றங்களுக்கு முன்னோடி என்பதை நீ நினைவு கொள்ள வேண்டும். ஒரு பொய் சொன்னால் தொடர்ந்து பல பொய்கள் சொல்ல வேண்டியபடியாகிறது. அதற்கு இப்பொழுது நீயே நேரிடை உதாரணம். சீட்டு ஆடிய குற்றத்தை மறைக்க நீ பொய் சொல்லும்படி ஆயிற்று. அதாவது ஒரு குற்றத்திற்கு பதில் நீ 2 குற்றங்கள் புரிந்துவிட்டாய். வாரண்ட்டுகளை பழையபடியே பைல்களில் வைத்தவாறு ஷேக் ஷாகப் பையனை பார்த்தார். பஷீர் பின் குஷனிலிருந்து குண்டூசிகளை எடுத்து மேசை விரிப்பின் மீது குத்தி கொண்டிருந்தான். நான் சொல்வதை கவனமாக கேள். ஷேக் ஷாகப் அவன் கையில் இருந்து குண்டூசிகளை பிடுங்கி வைத்துவிட்டு ஒரு செய்தித்தாளின் பக்கங்களை புரட்டியவாறே தொடர்ந்தார். சீட்டும் ஒரு வகை சூதாட்டம்தான். இதில் தொடங்கிதான் மனிதனுக்கு சூதாட்ட பழக்கமே படுகிறது. நன்றாக கேட்டுக்கொண்டாயா? இந்த பழக்கம் தன் ஒருவனோடு நிற்பதில்லை. ஒருவனிலிருந்து 2ஆம் அவனுக்கு, 2ஆம் அவனிலிருந்து 3ஆம் அவனுக்கு என்று நீண்டு கொண்டே போகிறது. பூசணியை பார்த்து பூசணி சாம்பல் பிடித்ததாம் என்கிற கதைதான். மசி புட்டியில் ஒரு விரலை தோய்த்து அந்த மசியை கொண்டு ஒரு வெற்று காகிதத்தில் கழுகு, குதிரை போன்ற படங்கள் வரைவதில் பஷீர் அப்பொழுது முனைந்திருந்தான். சாம்பல் பூசணியை பற்றி கேட்டதுமே அவன் மசி தோய்ந்த தன் விரலை மேசைக்கு அடியில் தொங்கிக் கொண்டிருந்த விரிப்பில் துடைத்து கொண்டான். சாம்பல் பூசணியை தன் கையில் இருப்பது போன்ற உணர்வோடு தந்தையை நோக்கினான். பஷீர் பையனுக்கு எதிர்த்தாற் போலிருந்த மசி புட்டியை எடுத்து அப்பால் வைத்தவாறு ஷேக் ஷாகப், நான் சொல்வதை கவனமாக கேளு என்றார். அதற்குள் தொலைபேசியின் மணி அடிக்கவே ஷேக் ஷாகப் எழுந்து ரிசீவரை எடுத்தார். ஹலோ, எங்கிருந்து பேசுகிறீர்கள்? பாபு புருஷோத்தம் தாஸா? ஆதாப் அர்ஜ். வணக்கம், சொல்லுங்கள். என்ன உத்தரவு?
லாட்டரி டிக்கெட்டுகளா? இன்று மாலை நாம் ஃபாரம் பூர்த்தி செய்து அனுப்புகிறேன். எத்தனை ரூபாய் 5 டிக்கெட்டுகளுக்கு? 50. சரி. ஆனால் இதுவரை நீங்கள் ஏதாவது பரிசு தந்திருக்கிறீர்களா? நமக்கு அதிர்ஷ்டம் எப்பொழுதும் அப்பொழுதுதானே கிடைக்கும். உங்களால் என்ன செய்துவிட முடியும்? சரி, வணக்கம். ரிசீவரை வைத்துவிட்டு அவர் மீண்டும் தம் ஆசனத்தில் அமர்ந்தார். இதோ பார், இனிமேல் குறும்புகள் செய்யாதே. பேப்பர் வெயிட் தரையில் விழுந்தால் உடைந்துவிடும். அதை வைத்துவிட்டு நான் சொல்வதை கேளு என்றார். ஆமாம், நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? மற்றொரு ஃபைலின் நாடாவை அவிழ்த்தவாறே ஷேக் ஷாகாப் தொடர்ந்தார். சீட்டாட்டத்தின் கெடுதிகளை தானே சொல்லிக் கொண்டிருந்தேன். சீட்டிலிருந்து சூதாட்டம், சூதாட்டத்திலிருந்து திருட்டு, திருட்டிலிருந்து எதில் எல்லாம் கொண்டு போய் விடுகிறது தெரியுமா? பஷீரை பார்த்து பேச்சை முடித்தார். ஜெயில், அதாவது சிறை தண்டனை. ஃபைலில் இருந்து வெளியே துருத்தி கொண்டிருந்த ஒரு மஞ்சள் காகிதத்தில் பேனாவும் முனையினால் ஓட்டை செய்து கொண்டிருந்தான் பஷீர். உதவாக்கரை, மட்டம் என்று கூறி அவன் கையிலிருந்து ஷேக் ஷாகப் பேனாவை பிடுங்கி வைத்தார். இந்த தீய காரியங்களை விட்டுவிட்டு நான் சொல்கிறதை கேள். ஒவ்வொரு நாளும் நாங்கள் எத்தனை திருடர்களை பிடித்து சிறைக்கு அனுப்ப வேண்டியிருக்கிறது தெரியுமா? அவர்கள் எல்லாம் சீட்டு விளையாடி விளையாடிதான் திருட கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தலையில் இந்த சட்டத்தின் கோல் சுழலாமல் இருந்தால் இன்னும் என்னென்ன அநியாயம் செய்வார்களோ தெரியாது. ஷேக் ஷாகப் மேஜையின் ஒரு மூலையில் இருந்த இந்தியன் கிரிமினல் கோட் நூலை சுட்டிக்காட்டினார். ஆனால் பஷீரின் கவனம் வேறு ஒரு நூல் மீது பதிந்திருந்தது. அதன் கட்டடத்தில் ஒரு மூலையில் சற்று கிழிந்திருந்தது. பஷீரின் கை விஷமம் செய்து அதன் கேலிகோவை பாதிக்கு மேல் உரித்து விட்டது. முட்டாள், கழுதை என்று திட்டிய வண்ணம் பஷீரின் அருகிலிருந்து ஷேக் ஷாகப் புத்தகத்தை எடுத்து தூர வைத்தார். உன்னை இங்கே பைண்டு புத்தகத்தை கிழிக்கவா கூப்பிட்டேன்? நான் சொல்கிறதை கவனித்து கேளடா என்று கடிந்தார். பிறகு சில சம்மன்களில் கையெழுத்து போட்ட வண்ணம் தன் பேச்சை இணைத்தார். போலீஸ் அதிகாரிகளான எங்களுக்கு அரசாங்கம் கை நிறைய சம்பளமும் பென்ஷனும் கொடுக்கிறதே எதற்காக தெரியுமா? நாட்டில் நடக்கும் குற்றங்களை கலந்தெறிய வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி இருக்கும் பொழுது எங்கள் வீட்டு குழந்தைகளே சீட்டும் சூதாட்டமும் ஆடத் தொடங்கிவிட்டால் அப்புறம் உலகம் என்ன சொல்லும்? நாங்கள் தின்னும் உப்பு எப்படி சீரணிக்கும்? பேச்சு இடையில் திரு சங்குவாக நிற்கும் பொழுதே பின்புற கதவை திறந்து கொண்டு வாட்டசாட்டமாக உயர்ந்த ஒரு வேலையால் உள்ளே நுழைந்தான். ஷேக் ஷாகப் எப்பொழுதுமே தம் வீட்டில் இப்படி நம்பிக்கைக்கு பாத்திரமான 2 போலீஸ்காரர்களை வைத்திருப்பது வழக்கம். அவர்களில் ஒருவன் ஆடு மாடுகளுக்கு தீவனம் போடுபவன், எருமை பசுக்களை கறப்பவன். இன்னொருவன் சமையல் வேலைக்கு கையால். மூன்றாவதாக எப்பொழுது உள்ளே நுழைந்தானே அவன் ஆட்களிடம் பணம் கலற்றுவதற்காக வைக்கப்பட்டிருந்தான். அவன் குனிந்து சலாம் வைத்து, சார், அவர்கள் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றான். எவர்கள்? அந்த போக்கிரி பக்கியின் ஆட்கள். தசரா திருவிழாவின் பொழுது சூதாட்டக் கடை நடத்த விண்ணப்பம் செய்திருக்கிறார்களே அவர்கள். நீயே அவர்களிடம் பேசி முடிப்பது தானே? ஷேக் ஷாகப் 250க்கு குறைந்து சம்மதிக்க மாட்டேன் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டேன். ஆனால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒருமுறை தங்களை நேரில் கண்டு கும்பிட்டு போக விரும்புவதாக கூறுகிறார்கள். உங்களுக்கு தலையில்லை என்றால் 2 நிமிஷம் வாருங்கள், அவர்கள் வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். சரி வா என்று கூறி எழுந்த ஷேக் ஷாகப் ஒருமுறை பஷீரை பார்த்தாள். அவன் தூங்கி வழிந்து கொண்டிருந்தான். ஓர் அதட்டல் போட்டு அவனை எழுப்பினால் அவன் மேசையின் மீது மண்டையை மோதிக்கொள்வான் போலிருந்தது. போய் சற்று இளைப்பாறு. ஷேக் ஷாகப் கோட்டையும் இடுப்பு பட்டையும் மாற்றிக்கொண்டு, மற்ற போதனைகளை மாலையிலே சொல்லுகிறேன், இனி ஒரு பொழுதும் சீட்டு விளையாடாதே என்று கூறிவிட்டு வெளியே சென்றார். பையன் எழுந்து நின்று 2 சோம்பல் முறித்தான். கொட்டாவி விட்டான். பிறகு கண்களை தேய்த்து கொண்டு தாவி குதித்தவாறு மகிழ்ச்சியோடு வெளியே ஓடினான்.